தந்தை இறந்த துக்கத்திலும் பொது தேர்வு எழுத சென்ற மகள். அப்பா, இது உங்களுடைய கனவு, இதை ஒருபோதும் நான் தோக்க மாட்டேன்னு கனத்த வலியோட லட்சியத்தை நோக்கி பயணிச்சிருக்காங்க. நெல்லை மாவட்டம் திசையன்விளை தாலுகா இட்டமொழி அருகே இருக்கக்கூடிய வடவெள்ளி கிராமத்தை சார்ந்தவர் 55 வயசான ஐயாத்துரை பானுமதி தம்பதிகளுக்கு 3 மகன்கள் 1 மகள். அங்க இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு பயின்று வந்திருக்காங்க. இந்த நிலையில 12th பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீண்ட காலங்களா புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு அதுக்காக சிகிச்சை எடுத்துட்டு வந்த ஐயாத்துரை அவர்கள் தன்னுடைய மகள் எக்ஸாம் எழுதக்கூடிய அதிகாலையில சிகிச்சை பலனின்றி பரிதாபமாய் இறந்திருக்காரு. தந்தையுடைய இறப்பு செய்தியை கேள்விப்பட்ட பிறகு எக்ஸாம் எழுத முடியாம கனத்த இதயத்தோட இருக்கும் போது தந்தையுடைய கனவை நிறைவேற்றணும், அதுதான் அவருடைய லட்சியம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு தன் தந்தையுடைய பூத உடலுக்கு மரியாதையை செலுத்திட்டு பொது தேர்வு எழுதுறதுக்காக கிளம்பியிருக்காங்க. தந்தையுடைய இறப்பு செய்தியிலையும் லட்சிய பயணத்தை மேற்கொண்ட மகளுக்காக நிறைய பேர் ஆறுதல் கூறினாலும் அவங்களுடைய மன வலிமைக்காக பாராட்டவும் செய்யறாங்க.